தமிழ்நாட்டில் நிகழும் பல குற்றங்களில் திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதால் குற்றவாளிகள் காப்பாற்றப்படுவதாக கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு முட்டுக் கொடுத்தே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செல்வாக்கு குறைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. அதோட யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் எங்க குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அவருடைய நிலை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிற தவிர சுட்டி காட்டவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பாங்க எங்களோட. நான் அப்பொழுதே குறிப்பிட்டேன், இன்றைக்கு நீ ஒரு கட்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். கூட்டணி என்பது வேறு. மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி அமைப்பு தனி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுன்னு சொன்ன பேசவே இல்லை. ஆனா இப்பொழுது நடக்கின்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த இடத்தோட குறைச்சு கொடுத்தாங்க. அப்பவே மக்களுடைய பிரச்சனையை பேசியிருந்தா மக்களிடத்துல செல்வாக்கு கிடைச்சிருக்கோம், அந்த கட்சிக்கு இன்னும் கூடுதலான இடம் கிடைச்சிருக்கோம். ஆனா அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவருக்கு தக்க பரிசு கொடுத்துட்டார், ஒரு சீட்டை குறைச்சு கொடுத்தார்.